நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜானகி அம்மா பாடிய வசந்தம் பாடி வர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மெலடி, டஃப், நிறைய குரோமேட்டிக் நோட்ஸ் வருது சரணத்தில். அனுஷ்யா ரொம்ப அழகாக பாடுறா. அவளுக்கு இந்த பாட்டு டஃப் சாங்கு இவ்வளோ ஈஸியாக அப்படி பாட வருதுன்னு அதிசயமாக இருக்குது. கேளுங்க. வசந்தம் பாடி வர, வைகை ஓடி வர, இளமை கோடி வர, இனிமை தேடி வர, ஆராதனை செய்யட்டுமா, நீரோடையில் நீந்தட்டுமா. வசந்தம் பாடி வர, வைகை ஓடி வர, இளமை கோடி வர, இனிமை தேடி வர, ஆராதனை செய்யட்டுமா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் இன்னைக்கு இன்னைக்கு மலரும் நினைவுகள்ங்கிறதுலாம் அதெல்லாம் விட மலரும் நினைவுகள் யார் வேணாலும் அவங்களே தனியாக நினச்சி பார்த்தா மலரும் நினைவுகள் வரும். அந்த மலரும் நினைவுகள்லாம் தேவையில்லை. உன்ன மாதிரி இளம் மலர்கள் அப்படியே வானத்தில் நான் அடிக்கடி என்னோடய பாட்டில் வசந்தம் வரும். வாழ்க்கையில் தான் வசந்தம் இல்லை, அட்லீஸ்ட் பாட்டிலே அது வசந்தம் வரும்னு தான் நான் பாட்டு எழுதுவேன். ஏன்னா முதல் படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒருதலை ராகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் படமே அது பாலனன் பாட வச்ச பாட்டு, வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுதுன்னு. நான் எவ்வளோ ஒரு ஏக்கமான ஒரு ஏழை பாருங்க. வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுதுன்னு பாடினேன். முதல் படம் அது. ரயில் பயணங்கள், அடுத்தது வசந்த அழைப்புகள் எடுத்தேன். படத்துக்கு டைட்டிலே வசந்த அழைப்புகள்னு வச்சேன். அப்படி அடுத்த இந்த படம் ரயில் பயணங்களில். ரயில் பயணங்களில் இந்த பாட்டு தான் பூஜை சாங். ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்துருக்கிறார் குருபாதம். பாலனை வெளியூரில் இருக்கார், இது வரல, காலையில் என்ன பண்ணுறது, பாட்டு எந்த பாட்டு எடுக்கிறது ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சாங் எடுக்கணும்னு கேட்டாக்கா யாரோ பின்பாட்டு பாட அந்த பாட்டு தான் எடுக்கணும். அது ஒரு ஃபோக் சாங்கு. அது ஃபோக் கூட சேர்த்து ட்ரம்ஸ் மிக்ஸ் பண்ணி தான். அதில் ரோட்டோ ட்ரம்ஸ்லாம் அப்போ தான் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்போம். நானும் சிவமணி தான் காம்பினேஷன். அது அந்த பாட்டு காலையில் ரெக்கார்டிங். அதுதான் பாலனை வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதில் அட்டிசுமா குத்துலாம் பயங்கர ஃபீலிங்கில் இருக்கேன். ராத்திரி பார்த்தா ஒரு 11 மணி, இன்றைக்கி பாலனை வர முடியாது, வரல,
காலையில் பூஜை சாங் ஃபுல் பேஜ் விளம்பரம் வருது. என்ன பண்ணோம் அப்படின்னா வேறு பாட்டு தான்றாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆண்டவருக்கு மட்டும் அந்த கலைமகளுக்கு மட்டுமே இது. இந்த கிருஷ்ணா வந்து சொல்கிறார், கிருஷ்ணா குருபாதா 2 பேரும், இப்போ ராத்திரி ஆர்கெஸ்ட்ரா இது தான் இருக்குது. இந்த ஆர்கெஸ்ட்ராக்கு என்னென்ன இருக்குது, ட்ரம்ஸ் இருக்குது, இது இருக்குது, ஓகே ஓகே, அப்படியே டக் 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 டக், ஓகே ரைட், பாட்டை மாற்றணுன்றாங்க. இந்த பாட்டு காரு, அவருடைய கார் இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த காரோட பேனட்டில் அப்படியே தட்டுறேன். உடனே இப்படி கம்போஸ் பண்ணேன். யார் ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்கன்னு, ஜானகி அம்மா தான் கிடைப்பாங்கன்னு சொன்னோன்னே அந்த லாஸ்ட்டு நீ பாடின பேர் மிரண்டுட்டேன். ஏன்னு கேட்டால் அந்த அம்மாவுக்காகவே அந்த நோட்டில் நான் செட் பண்ணேன். அது ஒரு சாக்ஸ் ஃபீல்ட் வாய்ஸ் வரும். நோட் அப்படி இருக்குன்னா அவங்க பெரிய ஒரு அந்த அம்மா, அதுதான் அவங்க ஜானகி அம்மா சிஸ்டரா அவங்களோட காலத்துலலாம் நான் ஒரு இசையமைப்பாளர் இருந்துன்னு சொல்கிறதே வந்து பாலனே ஜேசினா உண்மையிலே இது வந்து என் வாழ்க்கையில் நான் பெரிய புண்ணியன்னு நினைப்பேன். அனுஷா, எஸ் மேம். டி ராஜேந்தர் ஜே அவர்களோட ப்ரெசன்ஸோ என்னவோ தெரியல, ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. தேங்க்யூ. ரொம்ப அசால்ட்டாக, ஒரு மண்டையில் ஒரு குழப்பம் இல்லாமல் பியூட்டிஃபுல்லி ஃபோக்கஸ்ட். அண்ட் பாட்டில் இருக்கிற குரோமேட்டிக் நோட்ஸ்லாம், சரணத்தில் இருக்கிற குரோமேட்டிக் நோட்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே விழுந்தது. தேங்க்யூ. ஃபீல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸ்ருதி உன்னோட பேச்சு கேட்டுட்டே போச்சு. ஆல் தி பெஸ்ட் யூ டார்லிங். தட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ.